இப்போ நான் அந்த பனையை சீவிட்டு சீட்டு வந்தாச்சு. காற்று ரொம்ப காற்று கடுமையான காற்று. இப்போ நேற்று முந்தானால இன்னைக்கு கொஞ்சம் பிளம்ப காற்று. ஏன் மட்டையெல்லாம் உடஞ்சி போச்சு உங்களுக்கு? முடியல, மட்டையே உட்கார முடியலையா? அவ்வளோ காற்று, மட்டையே உடஞ்சி போச்சு. 2 மட்டை. ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகுது, இனிமேல் இங்கே பனை ஏற முடியும். இன்னும் கொஞ்சம் பார்த்தா ஏறணும். என்ன? ஆமாம், ஏறுறவங்களும் கொஞ்சம் பார்த்து. ஆமாம், ஏறுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. அதுக்காக காற்றடிக்கிறது அவசரப்பட்டு இறங்கி ஏறுறாருங்க. மட்டையை கிட்டலாம் பிடிச்சி இறங்கும்போது பார்த்து இறங்குங்க, பார்த்து ஏறுங்க. ஆனால் பூரா கடந்த தேனி ஈச்சி மெனக்கட்டு பழனி இறக்கிட்டு போய் வச்சா குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. மெனக்கட்டு இவ்வளோ காற்றுலையும் இவ்வளவு பூச்சிலையும் கிடந்து அங்கே குடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் எப்படி பனையேறி என்னைக்கு பனையேறி முன்னேற இன்னைக்கு 5-6 லிட்டர் பைனி மிச்சம். ஆமாம், இன்னைக்கு 6 லிட்டர் தான் இருக்கும். கூட இருக்கும். பெரிய தூக்காளி நிறையா மிச்சம். ஒரு 7-8 லிட்டர் போல் நீ மிச்சம் வந்த வச்சு இதை வச்சு என்ன செய்ய? கருப்படி காய்க்கு ஒரு கட்டு விரவு தேவைப்படுது. ஒரு விரவு தேவைப்படுது. மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காய்ச்சாதான் அது காய்ப்படுது. என்ன? அதனால் ரொம்ப சங்கடமாக இருக்குது.